சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அச்சுறுத்தல்கள் மூலம் எதனையும் சாதிக்க முடியாது என்கின்றார் நாமல். லால்காந்த தொடர்பிலும் விசனம். சாமரசம்பத் தசநாயக்கவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஆரம்பம். ரீச்சாவின் காட்சிக்கூடமும் அமைப்பு. நுவரெலியாவில் நிலவும் கடும் குளிருடனான வானிலை. 5.0°C பதிவான குறைந்த வெப்பநிலை. ஊழல் திமுகவிற்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. பிரதமர் மோடி தெரிவிப்பு. விளாடிமிர் புடினை சந்தித்த அமெரிக்க சிறப்பு தூதர். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் பேச்சு. ஸ்ரீலங்கா அமைச்சர் லால்காந்து அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள் மூலம் அரசு நிறுவனங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களை அச்சுறுத்துவதன் மூலமோ, மகா சங்கத்தினரை அவமதிப்பதன் மூலமோ அல்லது அரசு அதிகாரிகள், சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதித்துறையை அச்சுறுத்துவதன் மூலமோ எதனையும் சாதிக்க முடியாது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். லால்காந்தவிற்கு பொருத்தமில்லாதது நாட்டிற்கும் அதன் இருப்புக்கும் பொருத்தமானது என்று அவர் கூறினார். அவரின் நடவடிக்கைகள் ஜனநாயக ஆட்சிக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் சாடினார். மேலும் அரசாங்கம், சட்டமா அதிபர் திணைக்களம் உட்பட சுயாதீன நிறுவனங்களில் செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பதாக ராஜபக்ச குற்றம் சாட்டினார். அத்துடன் பொதுஜன பெரமுன கட்சி வெற்றிகரமாக முன்னேறி வருவதாகவும் கட்சியில் இணைப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். கடந்த காலத்தில் விலகியிருந்தவர்கள் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வருவதாகவும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தைப் போலவே இப்போது கொள்கை அடிப்படையிலான அரசியலில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறினார். ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சாமரசம்பத் தசாநாயக்கவிற்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கவிற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு நடவடிக்கைகள் இன்றுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மேல் நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை விடுக்கப்படும் போது அங்கு முன்னிலையாகுமாறு சந்தேக நபரான சாமரசம்பத் தசநாயக்கவிற்கு நீதவான் உத்தரவிட்டார். ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தபோது மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிலையான வைப்பு கணக்குகளை அவற்றின் காலப்பகுதிக்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 16வது யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. வடக்கு மாகாணத்தின் வர்த்தக பெருவிழாவான 2026ஆம் ஆண்டுக்கான யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி 16வது ஆண்டாக இந்த முறையும் நடைபெற்று வருகின்றது. இன்று ஆரம்பமான இந்த கண்காட்சி 25ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை இடம்பெறவுள்ளது. இந்த கண்காட்சியின் தொடக்க விழா நிகழ்வுகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரதம விருந்தினர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட காட்சிக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் ரீச்சா ஒருங்கிணைப்பு பண்ணையின் காட்சிக்கூடம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் குறைந்த வெப்பநிலை இன்று பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலையாக 5.0 நுவரெலியா வானிலை அவதானிப்பு நிலையத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இன்று அதிகாலை பண்டாரவளை பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 12.5 பதுளை பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 14.8 பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மகா இலுப்பள்ளம் பகுதியில் இன்று அதிகாலை குறைந்தபட்ச வெப்பநிலை 19.3 பதிவாகியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிர்வாக இயக்குநர் மஹிந்த சிறிவர்த்தன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளதாக மஹிந்த சிறிவர்த்தன தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார சவால்கள் மற்றும் சாத்தியமான முன்னோக்கி செல்லும் பாதைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தியதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிர்வாக இயக்குநர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன கூறியுள்ளார். அத்துடன் நாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற மஹிந்த ஸ்ரீவர்த்தன ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிர்வாக இயக்குநராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒலியமைப்பு சீரின்மை காரணமாக மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் அமைதியின்மை நிலை ஏற்பட்ட நிலையில் அதனை சீர் செய்வதாக தவிசாளர் கூறியுள்ளார். மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் யசீதன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது ஒலியமைப்பு சீரின்மை காரணமாக பின்னால் இருந்த உறுப்பினர்களுக்கு கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் விளங்காததால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதுகுறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ராஜ்குமார் கடந்த கூட்ட அறிக்கையில் திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து கூறும்போது ஒலிவாங்கி சீரின்மையால் பின்னால் இருப்பவர்களுக்கு விளங்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதன்போது பின்னால் இருந்த உறுப்பினர்களும் தமக்கு கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் விளங்கவில்லை என்று சத்தமிட்டனர். அதற்கு பதிலளித்த தவிசாளர் ஒலிவாங்கி மற்றும் ஒலிபெருக்கியை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கிளிநொச்சியில் கடந்த வருடம் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போதைக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பில் காவல்துறையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர். இதன்போதே கடந்த வருடம் கசிப்பு காய்ச்சிய விற்பனையில் ஈடுபட்ட 3004 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மதுபானத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பில் 21 பேரும், போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 19 பேரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டதை தமிழகம் முடிவு செய்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் இன்று மாலை தமிழகம் செல்லவுள்ள நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் தமிழில் இதனை பதிவிட்டுள்ளார். தமிழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது என்றும் மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பேரணியில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் கலந்து கொள்ளவுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டதை தமிழகம் முடிவு செய்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனையும் பிராந்திய பெருவிருப்பங்கள் மீதான அதன் அர்ப்பணிப்பும் மாநில மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேசிய பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்று அதிகாலை அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் குழு மாஸ்கோவில் சந்தித்து பேசியுள்ளது. அமெரிக்க தூதுக்குழுவிற்கும் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்பு 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து இன்று அதிகாலை 3 மணிக்கு முடிவடைந்த நிலையில் பேச்சுக்களின் முழுமையான பெறுபேறுகள் தெரியவில்லை. எனினும் உக்ரைனை மையப்படுத்திய பிராந்திய பிரச்சினைகளை முதலில் தீர்க்காமல் இந்த போரை முடித்து நீண்டகால சமாதான தீர்வு எட்டப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று இந்த பேச்சுக்களின் போது புட்டின் தெரிவித்ததாக கிரெம்ளின் அதிகாரி ஒருவர் இன்று காலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனது அமைதி வாரியத்தில் புட்டின் சேர்ந்தால் அவர் முடக்கப்பட்ட ரஷ்யா சொத்துக்களை குறித்து அமைதி வாரியத்துக்கு பயன்படுத்தினால் நல்லதென ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அச்சுறுத்தல்கள் மூலம் எதனையும் சாதிக்க முடியாது என்கின்றார் நாமல். லால்காந்த தொடர்பிலும் விசனம். சாமரசம்பத் தசநாயக்கவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஆரம்பம். ரீச்சாவின் காட்சி கூடமும் அமைப்பு.
நுவரெலியாவில் நிலவும் கடும் குளிருடனான வானிலை 5.0 பாகை செல்சியஸாக பதிவான குறைந்த வெப்பநிலை. ஊழல் திமுகவிற்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது, பிரதமர் மோடி தெரிவிப்பு. விளாடிமிர் புடினை சந்தித்த அமெரிக்க சிறப்பு தூதர், உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் பேச்சு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.